ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு முதலீட்டு களம் நம்ம பேச போகிற தலைப்பு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பங்குச்சந்தைக்கு சரி வருமா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கும் பங்குச்சந்தைக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் கேட்கலாம். எப்படி ஒரு திரைப்படம் வெளியாகும் போது முதல் நாள் எல்லாரும் அதை பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கோ, அதே போல ஒரு ஐபிஓ வரும்போது எல்லாரும் அதை முதல் நாள் அன்னைக்கு தங்ககிட்ட இருக்கணும் அந்த பங்கு அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். என்ன செய்யறது? ஐபிஓல எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்காது, எல்லாருக்கும் பங்குகள் ஐபிஓல கிடைக்காது. அலாட்மெண்ட் கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது முதல் நாளே வாங்கணும் அப்படின்ற ஆர்வத்துல அவங்க போய் அந்த பங்கு என்ன விலை விற்குதோ அந்த விலைக்கு வாங்கிடுவாங்க. ஏன்னா மற்றவங்க கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட இருக்கணும், அல்லது மற்றவங்க கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட இருக்காம போயிடக்கூடாது அப்படின்ற அந்த ஆங்ஸைட்டி தான். இதே தானே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் முதல் நாள் ஒரு படத்தை பார்த்துட்டாங்கன்னா நம்மளும் அதை எப்படியாவது பார்த்தானோன்ற அந்த ஒரு வெறி எல்லாருக்குமே வந்துடும். இதில் எந்த கம்பெனி ஐபிஓ அப்படிங்கிறது இந்த வெறியை இன்னும் அதிகமாக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. எப்படி எந்த நடிகர் நடித்த படத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதோ அதே போல் இந்த கம்பெனிஸ்க்கு ஒரு மாயம் இருக்குது, அதுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை பேஸ் பண்ணி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற ஆர்வத்தில் ஐபிஓவில் அப்ளை பண்ணுறாங்க. கிடைக்காதவங்க முதல் நாள் போய் அது என்ன விலை விற்குதோ அந்த விலைக்கு வாங்கிடுறாங்க. இதில் பிரச்சனை என்னன்னா, இந்த முதல் நாள் விற்கிற விலை இருக்கு பாருங்க, அது வெளிப்படைத்தன்மையோடு உருவாக்கப்பட்ட ஒரு விலை இல்லை. அதுக்குன்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வேலை செய்கிறாங்க இந்த விலையை ஒரு ஸ்ட்ராங்காக ஓப்பன் பண்ண வைக்கணும்னு. அப்போ அந்த விலை ஸ்ட்ராங்காக ஓப்பன் ஆகும்போது மற்றவங்கெல்லாம் அந்த பங்கை விற்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோட பலர் செயல்படுகிறார்கள். அவர்களுக்கான கருவி தான் இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் என்று சொல்லக்கூடிய ஜிஎம்பி. இது யார் உருவாக்குறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த பிரீமியம் எவ்வளவுன்னு எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயும், டிவி சேனல்லையும், யூடியூப்லயும், வாட்ஸ்அப்லயும் உங்கள்கிட்ட யாராவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம்ங்கிறதே மற்றவங்களை ஐபிஓக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வைப்பதற்கான ஒரு கருவி. இதுல இன்னொரு பிரச்சனையும் சேர்ந்து வருதுங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம் நிறைய இருக்கு அப்படின்னு காமிச்சாக்கா, ஹெச்என்ஐஸ் என்று சொல்லக்கூடிய ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ், பெரும் செல்வந்தர்கள், அவங்க என்ன பண்றாங்கன்னா கடன் வாங்கி இந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றாங்க. எப்படின்னாக்கா, அவங்க தனியா ஒரு பேங்க் அக்கௌண்ட், ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க, அவங்க ஒரு மார்ஜின் மணி போடுவாங்க, வங்கிகளும் என்பிஎஃப்சியும் அவங்களுக்கு தேவையான மற்ற பணத்தை கொடுப்பாங்க. அந்த பணத்தை வச்சுட்டு இவங்க ஐபிஓல ஹெச்என்ஐ கேட்டகரியில சப்ஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ சொந்த பணத்தை போட்டு முதலீடு செய்பவர்களை விட இது மாதிரி கடன் வாங்கி முதலீடு செய்பவர்கள் மிக மிக அதிகம். அவங்க செல்வந்தர்கள், ஹெச்என்ஐஸ் அந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க? இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் நிறைய இருக்குன்னு பார்த்த உடனே நம்ம காசை கொஞ்சமா போட்டுட்டு நம்ம காசை ஃபுல்லா போடாம கடன் வாங்கி இந்த ஒரு 20-25 நாளைக்கு நம்ம ஒரு ஐபிஓல அப்ளை பண்ணாக்கா லிஸ்டிங் அன்னைக்கு நிறைய லாபத்தை சம்பாதிச்சிடலாம். அதாவது ஓபிஎம்ல, எப்படி மகாநதி சினிமால சொல்லுவான் பாருங்க, அதர் பீப்புள்ஸ் மணி, இந்த ஓபிஎம்ல பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு பேராசையில செல்வந்தர்களே ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டரை டெம்ப் பண்றது மாத்திரம் இவங்களோட வேலை இல்லை. ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவலை தான் முதல்ல டெம்ப் பண்றாங்க ஐபிஓல. அப்படி டெம்ப் பண்ணும்போது அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு வங்கிகளும் என்பிஎஃப்சியும் ரெடியா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய ரிஸ்கே கிடையாது. அவங்க கொடுக்குற கடனை வச்சுட்டு தான் ஹெச்என்ஐ கேட்டகரியில ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனே ஆகுது. நீங்க எல்லா ஐபிஓலும் பாருங்க, முதல் நாளே பல மடங்கு ஆயிடும். இப்போ 2-3 நாள் முன்னாடி ஒரு சாதாரண ஒரு கம்பெனி வந்தது, ஒரு ஸ்டீல்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா 100கணக்கான மடங்கு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஹெச்என்ஐ கேட்டகரியில. ஸோ இந்த பேராசையை தூண்டுறதுக்கான ஒரு மிக முக்கிய கருவி இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம். அந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்த உடனே ஹெச்என்ஐஸ் எல்லாம் அதை குதிப்பாங்க, அதுக்கு அடுத்தது ரீட்டைலும் குதிப்பாங்க. இந்த டெக்னிக்லாம் புதுசே இல்லைங்க. இது நான் மார்க்கெட்டுக்கு வந்த காலகட்டத்திலேருந்து சாமானிய இன்வெஸ்டர்ஸை எப்படி ஒரு ஐபிஓல டெம்ப் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. பேரலல் யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம். இது சட்ட ரீதியானது இல்லை, ஆனால் இந்த ஆக்டிவிட்டி இல்லாத இந்த ஐபிஓ இண்டஸ்ட்ரியே இல்லைங்க. அதனாலதான் உங்களுக்கு தைரியமா டிவிலையும் பேப்பர்லயும் இதுதான் கிரே மார்க்கெட் பிரீமியம்னு ஒருத்தர் எழுதுறான். சட்டத்துக்கு புறம்பான ஒரு விலையை சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்ல, ஆனாலும் சொல்றாங்க. சொல்றது எதுக்காகனாக்கா உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுக்கு. நீங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணா ஒவ்வொருத்தர் தங்களுக்கு வேண்டியதை அச்சீவ் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு மெர்ச்சன்ட் பேங்கர் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கொடுக்கறது தன்னுடைய பணின்னு நினைக்கிறான். கம்பெனி ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆனாக்கா அவனை பத்தின பர்செப்ஷன் மார்க்கெட்ல இன்னும் உயரும் அப்படின்னு நினைக்கிறான்.
லெண்டர்ஸ், கடன் கொடுப்பவர்கள் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சா நம்ம நிறைய கடனை கொடுத்து ஷார்ட் டேர்ம்ல வட்டியை வாங்கிட்டு போயிடலாம், ரிஸ்க் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. யாருன்னா என்பிஎஃப்சிஸும் பேங்க்ஸும். அடுத்தது இது எல்லாத்தையும் மீறி இந்த கிரே மார்க்கெட்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் இதை எப்படி மேனிபுலேட் பண்ணணும்னு, கையில இல்லாத பங்குகளை இந்த மாதிரி கிரே மார்க்கெட்ல வாங்க வரவங்க கிட்ட வித்துடுறாங்க. வித்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த விலை குறையும் போது கம்மி விலைக்கு வாங்கி விற்கிறாங்க. இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் பெருசா இருந்து ஒரு பெரிய இஷ்யூவை பல மடங்கு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டு அதுக்கு அடுத்து லிஸ்டிங் அன்னைக்கு காலையில 1 மணி நேரத்திலே கொலாப்ஸ் ஆன வரலாறு இருக்கிறது. அந்த கம்பெனியை பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். நான் சொல்ல போற கம்பெனியோட பேரு ரிலையன்ஸ் பவர். இதுக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு ஊரே இந்த கம்பெனிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு. 10,000 கோடி ரூபாய் ரைஸ் பண்ண கம்பெனிக்கு பல மடங்கு அதிகமாக கேபிட்டல் கொடுக்கப்பட்டது. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இன்ஃப்ரால அது ஒரு பெரிய பிளேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கம்பெனிக்கு அந்த ஐபிஓ வந்த அன்னைக்கு செவுறு தான் இருந்தது, காம்பவுண்ட். வேற எந்த விதமான சொத்துக்களும் இல்லை, நிலமும் செவுறு இருந்த ஒரு கம்பெனிக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்தாங்க. இது முழுக்க முழுக்க கிரே மார்க்கெட் பிரீமியம் வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு டிமாண்டு, ஒரு கதை. ஆனால் நடந்தது என்ன? இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் இஷ்யூ முடிகிற வரைக்கும் இருந்ததுங்க. லிஸ்டிங் அன்னைக்கு முதல் அரை மணி நேரத்திலேயே இந்த கம்பெனி இஷ்யூ பிரைஸுக்கும் கீழே போற மாதிரி வித்தாங்க. யார் வித்தாங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வித்தாங்க. ஆனால் இதுல வாங்கின ஹெச்என்ஐஸ் அத்தனை பேரும் தங்களுடைய பணத்தை இழந்தார்கள். இதுதான் வரலாறு. உங்க எல்லாருக்குமே தெரியும். 400 சொச்ச ரூபாயில இருந்து 4 ரூபாய்க்கு வந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள நான் போகல. ஆனால் இந்த டெக்னிக், இந்த மேனிபுலேஷன் எதற்காக என்றால் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஐபிஓ யூனிவர்ஸை இந்த மாதிரி ரன் பண்றாங்க. இந்த ஒரு முக்கிய காரணம் தான் நிறைய ஐபிஓஸ்ல மக்கள் தங்களுடைய பணத்தை இழப்பதற்கான காரணம். ஐபிஓல சப்ஸ்கிரைப் பண்றவனே இழந்துருவான். இப்போ நீங்க முதல் நாள் வாங்குற ஆளா இருந்தா நீங்க அந்த இஷ்யூல சப்ஸ்கிரைப் பண்றவனோட அதிக ரிஸ்க் எடுக்கிறீங்க. பல இஷ்யூஸ் என்ன ஆகும்னா இஷ்யூ பிரைஸுக்கும் கீழே வந்துடும். அதுதான் வரலாறு. ரொம்ப சொற்ப இஷ்யூஸ் தான் அந்த இஷ்யூ பிரைஸுக்கு மேல போகும். அந்த இஷ்யூஸை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றதுதான் நமக்கு சேஃப்டி. எப்படி இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஷோல வாங்குறதுங்கிறது எப்போதுமே ரிஸ்கி தான். ஒரு ஸ்டாக் லிஸ்ட் ஆன உடனே கொஞ்ச நாள் ட்ரேட் ஆகி 1-2 குவார்டர் ரிசல்ட் வந்து மார்க்கெட் அதை பத்தின ஒரு தெளிவை பெற்ற பிறகு அந்த பங்குகளை வாங்குவதுதான் நமக்கு சேஃப்டி. எனக்கு ஐபிஓ பங்குகள் மூலமாக கிடைத்த அனுபவத்தை சொல்கிறேன். ஐபிஓல வர பங்கு நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருப்போம். அந்த டாக்குமெண்ட்டை படிப்போம். அப்புறம் லிஸ்ட் ஆறப்போ என்ன பிஹேவியர் இருக்குன்னு பார்ப்போம். பல குவார்டர்ஸ் ரிசல்ட் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருவோம். ஆனால் ஒரு ஷேர் கூட வாங்க மாட்டோம் நாங்கள் யாருமே. ஆனால் அந்த ட்ராக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம், புரிதல்கள் எல்லாமே இந்த நிறுவனத்தை இந்த மதிப்பில் வாங்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கும். எப்படி ஒரு படம் வரும்போது எல்லா விமர்சனத்தையும் படிச்சப்பறம் நம்ம பார்த்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோங்கிற தெளிவு வருது இல்ல, அதே மாதிரி இதுலயும் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டி நமக்கு போதுமான அளவு வந்துட்டு அந்த விலை, அந்த ஷேர் விற்கக்கூடிய விலையும் நமக்கு ஒரு சாதகமான ஒரு இடத்துக்கு வரும்போது அதுக்குள்ள நம்ம நுழைஞ்சோம்னா நிச்சயமா நம்மளுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். நம்ம வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்ணை மூடிக்கொண்டு எவ்வளவு காசு வேணாலும் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்குற மாதிரி நம்ம பங்கு முதலீடு செஞ்சோம்னா நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் ரொம்ப அதிகம், தோல்விக்கான பாசிபிலிட்டியும் அதிகரிக்கிறது. இது ரெண்டையும் நம்ம மனதில் வைத்துக்கொண்டு ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஷோ மென்டாலிட்டியை தவிர்க்க வேண்டியது ஒவ்வொரு முதலீட்டாளருடைய கடமைன்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்கலாம் என்று நம்பிக்கை உள்ள உங்க நண்பர்களோடையும், பங்கு முதலீட்டில் ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் நினைக்கக்கூடிய மற்றவர்களோடையும் நீங்கள் அவசியம் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ள நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பயணத்தில் தொடர்ந்து நீங்கள் எங்களோடு வர வேண்டும். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.